வணக்கம் டிகேஸ். இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் நாள் தான். ஏன்னா காலையில் எழுந்துச்சு தாத்தா வீட்டுக்கு போகணும். நாங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வெளியே பார்த்தேன், செம்மையாக மழை வர மாதிரி இருந்துச்சு. சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா செம்ம கிளைமேட்டு. 2-3 நாளாக கிளைமேட் இதே மாதிரி தான் இருக்குது. சரி இன்றைக்கி மழை வராது அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா செம்ம மழை நண்பர்களே. கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சு. அப்புறம் ஆடு மழை வெளியே மழையில் நனைஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்லி அதை கொண்டாந்து உள்ளார நிப்பாட்டிட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிருந்தேன். என்னடா நீ நல்ல நாளாக வாக்கிங் போக மாட்டேன், இன்றைக்கி நான் வாக்கிங் போகிறேன்லாம் பார்க்காதீங்க. சும்மா வெளியே வந்து நின்று மழை எவ்வளோ நேரம் பெய்யுது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, மழை போட்டு வெளுத்து வாங்கிடுச்சு. அந்த நேரத்தில் தான் நம்ம கால் பண்ணார். என்னன்னு கேட்டால் அவர் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சான். சரின்னு அதை கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவர் நம்மளை கூப்பிட்டு போயிருந்தனால இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணார். அருமையான பிரியாணி, ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் ரோட்டில் 2 பக்கமும் மரம் வச்சுருந்தாங்க. மரம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அது கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வர வழியில் நம்ம ஆதி காலத்து நம்பர் பார்த்தோம். ஆமாம், இவனும் நானே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. வர வழியில் ஃபோன் அடிச்சிருந்தான். சரின்னு போகிற வழியில் தான் பார்க்கலான்னு போனால் அவனோட வண்டியில் இருக்க ரேடியோ செட்டு ரிப்பேர் ஆகிடுச்சான். அதை கழட்டி சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் புதுசாக கடை திறந்துருக்காரு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி தந்துட்டுருக்காரு. இவரோட கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுபாகத்தில் இருக்குது. அண்ணன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தால் நாள் முடிஞ்சது. டாட்டா பை பாய்.